ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு மேக்ஸிமம் ஃபன் கேமிங். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா RC20. ஸோ நம்ம வழக்கமாக வந்து ஹாரர் கேமு, சர்வைவல் கேமு, அட்வென்ச்சரஸ் கேம் தான் போடுவோம். ஸோ இன்னைக்கு வந்து முதல் முறையாக வந்து ஸ்போர்ட்ஸ், அதாவது வந்து கிரிக்கெட் கேம் போட போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் முக்கியமாக ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு வந்துடுங்க ப்ளீஸ் கைஸ். ஸோ அதனால் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மேட்ச் விளையாடுறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்டிஸ் எடுத்துக்கலாம். நெட்ஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. நெட்ஸுக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு பேட்டிங் ப்ராக்டிஸ். ஓகே, டிஃபென்சிவு, ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா, பவுலிங்கு, ஃபாஸ்ட் பவுலிங்கு, அடுத்து பவுலர் ஹேண்டு ரைட்டு, பவுலிங் சைடு, ஓவரு. ஓகே, நம்ம தான் இப்போ பேட்ஸ்மேன். ஃபஸ்ட்டு பேட்டிங்க்கு, அடுத்து பவுலிங்க்கு, அது அவுட் ஸ்விங்கு. ஓகே, உங்களில் எத்தனை பேர் கிரிக்கெட் பார்க்குறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லி விட்டு போங்க. நானும் கிரிக்கெட் பார்ப்பேன், ஏதோ ஓரளவுக்கு தெரியும்பா. இந்த ஷாட்டை வந்து நம்ம எப்படி சொல்கிறது, லெஃப்ட் ஹேண்ட் சைடாண்ட அடிக்கலாம். கிரிக்கெட்டில் எப்படி சொல்லுவாங்கன்னா கவர்ஸ். ஓகே, சரி, என்னடா அவன் கவர்ஸில் அடிக்கிற மாதிரியே போடுறான். ஓகே, நம்ம இப்போ தூக்கி அடிக்கலாமா? போடு, செம ஷாட்டு. ஓ சீக்கிரம், இது ஈஸியாக தானே இருக்கு. ஓகே, இப்போ லாஃப்டில் இருக்கலாம். புஷ்னா வந்து இஸ்ட் அடிக்கிறதா, ஸ்ட்ரோக்னா வந்து நார்மலாக தட்டுறது, லாஃப்னா வந்து இது. ஓகே, நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்? டிஃபென்சிவ், பேலன்ஸ் எல்லாமே ஒன்று தான். இப்போ அதை வச்சு என்ன பண்ணுறது? லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு ஸ்பின்னுக்கு ஆஃப் ஸ்பின்னு. ஓகே, லாஃப்ட்டுக்கே போகலாம். ஓ சூப்பர். அடுத்த பால் போடுறான். ஏடா நீ இன்னும் வேடிக்கை பார்க்குற சோம்பேறி. ஓகே, போல்டுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக சொருகலாம். ஓகே, இறங்கி வந்து அடிச்சாம்பரி ஷாட்டு, அவ்வளோதான். அடுத்து போடா டே, வேடிக்கை பார்க்காதடா டே. வேடிக்கை மேலே வேடிக்கையாக பார்த்துட்டு இருக்கான். ஓகே, பாம்பாலாம் இதுங்க கவர்ஸ் மேலே அடிக்கலாம். ஓ செம ஷாட்டு. ஓகே, இப்போ இந்த ப்ராக்டிஸ் போதும். அடுத்து பவுலிங்னா வந்து பேட்ஸ்மேன் வந்து டிஃபென்சிவ்லேயே இருக்கட்டும், லெஃப்ட் ஹேண்டில் இருக்கட்டும், நம்ம வந்து ஃபாஸ்ட் பவுலிங் போகலாம். ஓகே, பிக் பண்ணு, அவுட் ஸ்விங். இது இவ்வளோ வேகமாக சுற்றுது. ஓகே, இப்போ போடுறா தலைவா, பும்ரா மாதிரியே போடுறான். ஆனா பால் பயங்கரமாக ஸ்விங் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு ப்ராக்டிஸ் போதும், இருங்க. இப்போ வந்து அப்படியே ஸ்பின்னுக்கு போகலாம், லெக் ஸ்பின்னுக்கு. உள்ள போடு. ஓகே, உள்ள போட்டாச்சு. பாடுறா டே, அசால்ட்டாக அடிக்கிறான். சரிடா, போர் அடிக்குதா, போடா டே, உங்க கூட எத்தனை அடி விளையாடுறது. ஓகே, இப்போ நம்ம நெட்ஸை விட்டு வெளியே போயிட்டு குயிக் மேட்ச் விளையாடலாம். குயிக்கான மேட்ச், 10 ஓவர் குயிக் மேட்ச். நோ. ஓகே, ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் கூட ஆடலாமா? பாகிஸ்தான் எங்கே? பாகிஸ்தான் 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 இருக்குது. வாடா பாகிஸ்தான், இந்தியாவால் ஒன்று ஜெயிக்க முடியும். ஓகே, க்ரீன் பிரிட்ஜு, 10 ஓவர் தான் அட்லீஸ்ட்டு. போகலாம். இஷான் கிஷன், ரிஷப் பந்த், விராட் கோலி இல்லையா? இல்லாமலே, ஐயோ வாயிலே நுழைய மாட்டேங்குது. விராட் கோலி இல்லாமையா? ஓகே, ரிஷப் பந்த், தீபக் ஹூடாவெல்லாம் வச்சுக்கிறானுங்க. ஓகே, வாஷிங்டன் சுந்தரா? ஓகே, வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலாக கேஎல் ராகுலை போட்டுடலாம். இல்லை 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 இல்லை, கேஎல் ராகுல் வேணாங்க, அஷர் பட்டேல். ஓகே, இவனுங்களோட டீமை மாற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரியல் கிரிக்கெட், அதை தான் ஆசின்றாங்க போல்.
இப்போ பாருங்களேன், இது என்ன கணக்குனா, நம்ம வந்து ஐபிஎல் பார்ப்போம் பார்த்துருக்கீங்களா? அந்த ஐபிஎல் மாதிரி இவங்க கமெண்ட்ரி கொடுக்குறாங்களாம். கைஸ், நீங்கள் இன்னைக்கு என்ன மேட்ச்ன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இன்னைக்கு ஐபிஎல் நடக்குது, ஸோ இன்னைக்கு என்ன மேட்ச்ன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, டைல்ஸா ஹெட்ஸா? நம்ம ஹெட்ஸ் கொடுப்போம். ஓகே, என்ன விழுந்துச்சு? நம்ம சைடு கை காட்டுறான், ஆனால் பாகிஸ்தான்காரன் தலையாடிட்டான். அவன் தான் ஜெயிச்சான்னு நினைக்கிறேன். ஓ, நான் பவுலிங் போடுறேன் ஃபர்ஸ்ட். ஓகே, நான் பவுலிங்கே போடுறேன். 10 ஓவர் மேட்ச். இந்தியா வான் த டாஸ் அண்ட் சூஸ் டு பவுல். ஓகேடா, ஜனகணமன டீன் பாடுவீங்க ஏன் நம்மளுக்கு. அடுத்து ஃபர்ஸ்ட் ஓவர் புவனேஸ்வர் குமாரை இறக்கலாம். ஓகே, 2 பேருமே ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா? ஓகேடா, எவன்டா அவன் இதெல்லாம்ன்றது. ஃபர்ஸ்ட் பாலே நறுக்குன்னு ஒரு யாக்கர் வைக்கலாமா? ஓகே, வைக்கலாமா? வச்சிடலாமே வச்சிடலாமே. ஃபர்ஸ்ட் பாலே நறுக்குன்னு ஒரு யாக்கர். வா, என்ன ஸ்விங்கியா, என்ன ஸ்விங்கு. பால் எங்கேயோ போயிட்டு அப்படியே ஸ்விங் ஆகி திருப்பி இங்கே வருது. செகண்ட் பால் ஆஃப் தி இன்னிங்ஸ். ஓகே, ஸ்ட்ரைட்டாக போடலாம். ஓகே, இந்த பாலும் க்ரீன் டாட்ல தான் போய் விழுந்திருக்கு. அச்சா, அவுட்டு. செம்ம கேட்ச். எவன்டா அவன் புடிச்சவன்? என்ன செலிப்ரேஷன் புடிச்சவன் யாருன்னு தெரியல, ஆனால் செம்ம கேட்சுன்னு கைஸ். இதை பார்க்கலாம். ஓகே, ஓடி வந்தான், போட்டான், லென்த்து. வா, என்ன டைவ்யா. யாரா அந்த மகானு? ஐயோ, காட்டலையே. சரி விடுங்க. யார் இவன்? எஸ் மசூதாவா? ஓகே, இவனுக்கும் அதே லென்த்தில் போட்டு பார்க்கலாம். இதுங்க இல்லை, லென்த்து மிஸ் ஆயிடுச்சு. பரவாயில்ல, லென்த்து மிஸ் ஆனால் நம்மளுக்கு என்ன, இந்த ஓவர் மேடின் பண்ணால் போதும். அதுக்கு இவனுங்க விடவே மாட்டானுங்க. ஒரு ரன் ஓட்டானுங்க அதுக்குள்ள. புவி சமடா. அக்ராஸ் த விக்கெட் வந்து இங்கே தானே நின்னா. எஸ், இங்கே தான் நின்னா. ஸ்ட்ரைட். ஓகே, ஸ்ட்ரைட்டில் போட்டாச்சு. பச்சை டாட்டுக்கு லைட்டாக கீழே இறங்கிச்சு. ஐயோ, அச்சாயா 6. T20 மாதிரியே ஆடுறான்டா. செம்ம 6டா. மிஸ் ஆயிடுச்சுடா, லைன் மிஸ் ஆயிடுச்சுடா. இதுங்க நறுக்குன்னு ஒரு யாக்கர். ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஸ்டெம்புக்கு விடலாம். ஓகே ஓகே, பச்சை டாட்லயே வச்சாச்சு. வச்சாயா, பட் டைரக்ட் ஹேண்ட். ஓகே, லாஸ்ட் பாலும் யாக்கர் வச்சே முடிச்சிடலாமா, இல்லை வைடு யாக்கர் வைக்கலாம். ஸ்ட்ரைட் ஸ்டெம்ப்ஸ். ஓகேடா, முடிஞ்சாச்சுக்கடா. முடிஞ்சாச்சுக்கடா. ஒட்டான் மனசுல டெஸ்ட் மேட்ச் பிளேயருன்னு அர்த்தம். இது நினைப்பு. ஐய. ஓகே, 2வது ஓவரும் ஃபேஸருக்கே கொடுக்கலாம். அர்ஷதீப் சிங்குக்கு கொடுக்கலாம். நல்ல பவுலர், மண்டையில் கொண்டா வச்சுட்டு இருப்பான். ஓகே, இப்போ வந்து ஓகே இங்கே வச்சிடலாம். ஸ்விங் இன் த ரைம்ஸ். ஓகே, ஸ்விங் இன் த ரைம்ஸ். லெஃப்ட் ஆர்ம் சீமர். முடிஞ்சா அடிச்சுக்கடா. எங்கேயோ அடிச்சா மாதிரியே பார்த்தான். ஓகேடா ஓகேடா. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்டா. ஸ்டெம்புக்குடா. ஓகே, அச்சாதி ஷாட்டு, பட் கேப் ஃபைன் பண்ண முடியல. ஓகே, டே அடுத்த பால் பக்காவா வீடாவா நான் தாண்டா வச்சுட்டு இருக்கேன். கேஸ், அடுத்த பால் பக்காவா போல்டுக்கே வைக்கலாம். இந்த மூஞ்சி செல்லாதடா. அவனை பாருங்களேன், எவ்வளோ நேரம் டைம் பண்ணுறோமோ அவ்வளோ நேரம். ஐயோ, 2 டாட் கொடுத்துட்டேனா. சரி விடு, அவ்வளோ நேரமும் தட்டிக்கினே இருக்கான். அச்சா, ஸ்ட்ரெயிட்டில். ஆனால் ஃபீல்டர் வச்சிருக்கேன். டே, ஸ்லெட்ஜிங்லாம் பண்ணாதடா, வாடா. பவுன்சர் விடலாமா? 6 அடிக்க மாட்டான்ல. ஓ,
ஐயோ பச்சை டாட்ல வரல. டே நண்பா 6 கிக்ஸ் அடிச்சிடாதடா. அடிச்சிட்டான்யா. செம்மையான ஒரு 6. சரி விடு, நம்ம எப்படி ஆட போறோம்னு தான் தெரியல. பேட்டிங்கு அவன் அடிக்கிறான் கம்ப்யூட்டரு, நம்ம எப்படி அடிப்போம்? ஓகே, சட்டு புட்டுன்னு ஆஃப் சைட் ஸ்டெம்புக்கு வச்சுட்டு அப்படியே உள்ள எடுத்துன்னு வருவோம். ஓகேடா, அர்ஷதீப் சிங்க ஒரு விக்கெட் எடுத்துடுறா ப்ளீஸ்ரா, விக்கெட் எடுறா. எடுக்கலையே. ஓகே, லாஸ்ட் பால். ஒரு இது பேர் என்ன, லென்த் பால்ல முடிக்கலாம். ஓகே, லென்த் ஓடி வந்தாரு, போட்டிருக்காரு, கேட்சா இல்ல 1 பிச் ஆயிடுச்சு. அதே ஃபீல்ட் செட்டப் தான். ஓகே, இந்த வாட்டி யாருக்கு கொடுக்கலாம்? முகமது சிராஜ். ஓகே, இவனுங்களே 6 ஓவர் முடிச்சிருவானுங்க, இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, ஆஃப் கட்டர். இது 1 பவுன்ஸ் தான் எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஏய் எப்படா வச்சான்? ஐயோ, T20னாலே அடிப்பானுங்க இவனுங்க. இத்தனைக்கும் இது 10 ஓவர்ஸ் மேட்ச் வேற, அடிச்சுதான் ஆகணும் அவனுங்க. சரி, அவனுங்க நேரம் ஒரு மாதிரி யாக்கருக்கும் ஸ்லாட்டுக்கும் நடுவுல கொடுத்துக்கிறேன். ஓகே அடிக்கிறானுங்க. நம்ம இந்நேரத்துக்கு 6 ரன் அடிப்போமானே நம்மளுக்கு தெரியாது. ஓகே, அப்படியே அவுட் ஸ்விங் ஆகுற மாதிரி. வைடு மட்டும் போயிடாதரா, வைடு மட்டும் போயிடாத. 6. ஐயோ, என்னடா 4 வச்சுட்டான். ஆமா, நான் என்னத்துக்கு பவுலிங் போகும்போது 6ன்னு. ஐயோ, பைத்தியம் பிடிச்சிச்சுலே, எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுலே. ஓகே, கரெக்டாவே ஏன் கை ஆனவுனே யாக்கருக்கே போகுதுன்னு தெரில. சரிதான், விக்கெட் எடுத்தா சரிடா குமாரே. 4 வச்சுட்டான். பொறுக்க விடுறானுங்கடா. 10 பாலுக்கு 10 6 அடிப்பானுங்க போலயே அவனுங்கெல்லாம். ஓகே, கரெக்டா அந்த லைன் வையே. அவுட் சைட் ஸ்விங். ஓகே, மிடில் பச்சை. கேட்ச் குத்துருப்பா தம்பி, கேட்ச் குத்துட்டு வெளியே போ. கேட்சா பாரு, 1 பிச் ரன் அவுட்டா பாரு. இதுக்கெல்லாமாடா அப்பீல் பண்ணுவானுங்க? கிளீனா அவனுங்க விளாண்டானுங்கடா. ஓகே, அவுட் சைட் கட்டர் கரெக்டா போட்டா எதுவா இருந்தாலும் நடக்கும். மிஸ் பண்ணிட்டான். ஓவர் முடிஞ்சிடுச்சு. என்னது நோ பாலா? டேய், நான் நோ பாலே போடலையடா. ஐயோ, சும்மாவே அடிப்பானுங்க இப்போ. ஐயோ, ஃப்ரீட் வேற, இப்போ எப்படி அடிக்க போறானுங்கன்னு தெரியல. நம்ம வாங்கிக்கிட்டோம் குமாரு. என்ன பண்றது குமாரு, செத்துண்டா குமாரு. உனக்கு சும்மாவே அடிப்பானுங்கடா குமாரு. நான் ஐயோ அடிச்சிடானே 6. சுதாரிச்சிருக்கணும், கிட்ட போட்டவனே பின்னாடி அடிப்பான்ட்டு சுதாரிக்கல. என்ன பண்றது? ஓகே, இந்த ஓவர் வந்து புவனேஸ்வருக்கு வேணாம், ஸ்பின்னு கொடுக்கலாம். 4வது ஓவர் தானே, ஸ்பின்னுக்கே கொடுப்போம். ஸ்பின்னு. ஓகே, ஒரு மாதிரி அந்த லாஃப்ட் பண்ற மாதிரியே அவனுக்கு கொடுக்கலாம், முடிஞ்சா அடிச்சுக்கோடான்ற மாதிரி. ஓகே, அட்ரா டே, நீ அடிச்சுட்டான்டா. டே, முடிஞ்சா அடிச்சுக்கு வந்தாண்டா குத்தேன். ஏன்டா ரியலா அடிக்கிற? ஓடுறா கைப்புல புச்சிடா நீ. ஐயோ, அவனுங்க 2 ரன் ஓட்டானுங்களே. புச்சிடான். ஓகே, நம்ம ஃபீல்ட் செட்டப்பை மட்டும் லைட்டா சேஞ்ச் பண்ணிப்போம். இவன் மேனுவல் கொடுக்கணுமா? இவன் அப்படியே வெளியே வா. நீதான்டா வெளியே வாடா, இல்லை இங்க வாடா. ஓகே, பக்கா இங்க வந்துட்டானா. ஒரு ஓட்டை அடைஞ்சுது.
இந்த ஃபீல்டர் வந்து இங்க வரட்டும். ஜெய் டே டே இங்க வாடா. சரிதான், அங்கேயே தான் நிக்க முடியும் போல அவனால. நீங்க வா, நீங்க போ. ஓகே, அதே பால் போடுறேன்னு தூக்கி வச்சானா அவுட் ஆகுறானான்னு பார்க்கலாம். ஓகே, டாப் ஸ்பின். கேட்சா கேட்சா படுறா. இல்ல இல்ல கைஸ், இந்த வாட்டி ஒரு ரன் நாங்க ஃபீல்டர் நின்னதுனால. ஓகே, இந்த வாட்டி இவனா லைட்டா அடிக்கிற மாதிரியே போடலாம். இந்த வாட்டி உள்ள டர்ன் பண்ணலாம். ஓகே, டாட் பண்ணிட்டான். நல்ல வேலை டாட் பண்ணி தொலைஞ்சியடா. யாரா தண்ணி குச்சினுங்கிறான். இப்படி காலிக்கிட்டு எடுத்துன்னு போயிட்ட. ஐயா வைடு போட்டேனே, விட்டுருவானே எனக்கு தெரிஞ்சு. வைடு தானே, வைடு நினைச்சேன். கொஞ்சம் அவன் கால் கிட்ட போடலாம். திருப்பி டே ப்ளீஸ், வைடா இருக்கக்கூடாது கடவுளே, ப்ளீஸ் கடவுளே. அதுக்கு அவன் வைடாவே விட்டுருக்கலாமே. ஏன் இந்த மேட்ச் நான் தோக்கணும்னு எழுதியிருக்கா எனக்கு. ஓகே, இங்க வச்சுட்டு பாலை டாப் ஸ்பின்ல போடலாம். அடிச்சிடாதரா, நான் இதை கூட நீ அடிச்சனா நான் என்ன பண்றதுன்றதுக்குள்ள அவன் சொருக்கிட்டான். எங்கேயோ வச்சிட்டான். சபா, ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர்ரா. அதே பால் இந்த வாட்டி உள்ள எடுத்துட்டு வரேன். எலிவேஷன் கிடைக்குமா, வாங்க பார்க்கலாம். கேஃப். டேய் கடுப்பேத்துறானே. நல்லா ஆடிட்டு இருக்கான் பையன். ஐயோ 50 ரன் பார்ட்னர்ஷிப்பா, இதை உடைச்சே ஆகணும். ஓகே, ஃபேஸர் இன்ட்ரடியூஸ்டு ஃப்ரம் த அதர் எண்ட் இல்லாமா. சரி கொடுப்போம். ஹர்திக் பாண்டியா வந்து போடுப்பா. ஓகே, பாண்டியா பிரதர்ஸ், பாண்டியா. ஃபர்ஸ்ட் பாண்டியாவுக்கு ஒரு ஸ்லோயர் ஒன். ஓகே, முடிஞ்சா அடிச்சுக்கடா. இந்த பால் அடிச்சு காட்டுறா, நீ பெரிய ஆளுன்னு ஒத்துக்கிறேன். தெரியும்டா நீ டாட் தான் பண்ணுவேன்ட்டு. ஓகே, அடுத்து இவனோட வேரியன்ஸ் என்னென்ன இருக்குன்றத நம்ம பார்க்கணும். பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணோம், அதுவும் மறந்துடக்கூடாது. ஓகே, ஸ்லோயர் ஒன் இருக்கான். இது என்ன பெனிஃபிட் ஸ்லோயர் ஒன் போட்டா? ஸ்பின்னர் மாதிரி தூக்கி போட முடியுமா? அச்சரா, காலியா இல்ல. ஓகே ஓகே, அதே ஸ்லோயர் ஒன் இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுவோமா? டே 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 கை வலிக்குதே. ஓகே, ஸ்லோயர் ஒன். ஜஸ்ட் மிஸ் நோ பால் போட்டிருப்பேன். இல்ல கைஸ், வெளியே பின்னாடி அம்பையர் பாத்தீங்களா, ஒரு மாதிரி கத்துனா. நோ அப்பீல் ரெடி. ஓகே, இப்போ வந்து பால் உள்ள எடுத்துனாலாம். இந்த வாட்டி அதே ஸ்லோயர் ஒன் போடு. முடிஞ்சா ஆடுறா பி அசாம. இது வாட்டி கிளீன் அவுட்டு கொடு பாப்போம். மரியாதை அவுட்டு குத்துரு. செம்ம. இப்பதான் பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணேன். போடு சக்க. பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணிட்டோம்ல. என்னடா, சரி எடுத்துக்கோ, எப்படி இருந்தாலும் புகை அடிக்க போகுது. ஓகே எடுத்துக்கோ, எப்படி இருந்தாலும் உனக்கு பல்பு தான். நோ பாலுக்கு ஃபர்ஸ்ட் செக் பண்றாங்க. கரெக்ட் பால் பாருங்க. ஓகே, பேட் பல்ல. எப்படி அது கால் உள்ள போயிட்டு வருது? என்னடா புது கதையா இருக்கு. பிச்சிங் இன் லைன், இம்பாக்ட் இன் லைன், விக்கெட் சீட்டிங். நான் நினைச்ச மாதிரி இந்த ஸ்லோயர் ஒன் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நாடா இது
ஒர்க் அவுட் ஆயிருக்கு கைஸ். லோயர் ஒன் போட்டு சக்க. ஓகே, இதுக்கே 19 நிமிஷம் ஆயிடுச்சா? சரி, சட்டு பூட்டுன்னு வேலையை பார்ப்போம். இவனுக்கும் அதே ஸ்லோயர் ஒன் போட்டு விடுவோம். உஷாராயிடுவானா? நீ உஷாராக கூடாது தம்பி, உஷாராக கூடாது. ஓகே, அவுட் ஆயிடுறா, அவுட் ஆயிடுறா, அவுட் ஆயிடுறா. உன் பேர்லாம் எனக்கு தெரியாதுடா. அவுட் அவுட். அவனா ஐயா ஸ்லோயர் ஒன்ல 2 பேர் அவுட். தெரிஞ்சிருந்தா ஹர்திக் பாண்டியா அவனுக்கே முடிச்சு கொடுத்துருப்பேன்டா. ஓவர எடுத்துட்டான். எடுறா நீ, பல்பு தான். 2 ரிவ்யூவுமே வேஸ்ட் பண்ணிட்டானுங்க. ஓகே, இதுக்கும் நோ பால் செக் பண்ணுவாங்க கண்டிப்பா. நோ பால் செக் பண்ணுவாங்க. நோ பால் இல்ல. ஸோ பேட்ஸ்ல அடிச்சிருக்கு கரெக்டா. பேட்ல இன்னும் இன்வால்வ் இன் லைன், இம்பாக்ட் இன் லைன். விக்கெட் சிட்டிங் மிடில் ஸ்டெம்ப். நீ ஓடுப்பா அப்படி. ரிவ்யூ லாஸ்ட், 2 ரிவ்யூவும் லாஸ்ட். அவ்வளோதான், கிளம்பினே இருக்கலாம். மேலே மேலே அங்கில் காட்டுறாங்களா? நினச்சேன்டா. டேய் என்னடா இது டிராகன் காட்டுது. ஓகே, கோல்டன் டக்கு. இந்த லாஸ்ட் பாலா ரவுண்ட்ல விக்கெட்டு. ஓகே, இவனுக்கு அதே ஸ்லோயர் பால் போடலாமா? கணிச்சிருவானா? போட்டுதான் பாப்போமே, ஏன் கணிக்கிறது? தம்பி நீ அவுட் ஆயிட்டு வெளியே போயிடு ப்ளீஸ். ஓகே, அவன் கணிச்சிட்டான் போல. இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு. இப்ப நம்ம வந்து அர்ஷதீப் சிங்குக்கு ஓவர் கொடுக்கலாம். புவனேஸ்வர் குமார் வந்து லாஸ்ட் ஓவர் இல்லைன்னா அதுக்கு முன்ன ஓவர் போட்டுக்கிட்டோம். ஓகே, 11.40 ரன் ரேட்டா. ஓ ஆ ஸ்ட்ரைட் பிட்வீன் த விக்கெட்ஸ். இந்த லைன் வந்து கொஞ்சம் பக்காவா வேலை செய்யுது. 6 அடிச்சிடுவானா? 4 அடிச்சிடான். ஏய் செம ஃபீல்டிங். ஃபீல்டர் நிக்க வச்சிருக்கேன் நாங்க. அதானே பார்த்தேன். என்ன தாண்டி எப்பறம் அது 4 போவோம்? விக்கெட்டா பாரு, விக்கெட்டா பாரு, விக்கெட்டா பாரு, விக்கெட்டா பாரு, விக்கெட்டா? இல்ல ஃபீல்டிங். ஸ்ட்ரைட் ஸ்ட்ரெம்ப்ஸ் டு தி யாக்கர். யாக்கர் டு தி ஸ்ட்ரெம்ப்ஸ். விக்கெட் வெளியே போ. ஐயோ 6ஆ? என்னடா வரவன் அடிக்கலையேன்னு சொல்லிட்டு லைட்டா அந்த சந்தோஷத்துல இருந்தேன். இவன் செட்டில்டு பேட்ஸ்மேனா? இல்ல புது பேட்ஸ்மேனே அடிக்கிறானா? டே 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 தெரியாம அதே லென்த் குத்துறேன்டா. மனுஷரா அடிக்காதடா, ப்ளீஸ்ரா அடிக்காதடா, ப்ளீஸ்ரா ப்ளீஸ்ரா ப்ளீஸ்ரா. ஃபீல்டு நின்றுட்டு இருக்கான். சப்பாடா, ஃபீல்டு நின்றுனால தப்பிச்சோம். ஓகே, கொஞ்சம் இப்படி உள்ள எடுத்துன்னு போயிட்டு இந்த லைன்ல வச்சு அப்படியே வெளியே எடுத்துன்னு வந்துடலாம். ஓகே, பச்சை கோடு தான். அவுட்டா பாரு, ரன்னா? டே 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 புச்சிடுறா. அப்பாடா, ஃபீல்டரை நிக்க வச்சிருக்கோம். ஆனா கரெக்டா எல்லாத்துக்கும் காலுக்கு போடு. ஓகே, டே அடிக்காதடா ப்ளீஸ்ரா. டே அச்சிர கிச்சிர போற. அவுட்டே, வெளியே போ. செம்ம பால்ரா, பக்காவா உள்ள வந்துச்சு. இப்போ இந்த ஓவரு இவனை கொடுத்துடலாம், வர வழி இல்ல. டே குட்ரா. டே என்னடா ஆச்சு? டே ஏன்டா என்னால கொடுக்க முடியல? டே என்னடா பக் ஆயிடுச்சு? ஓகே, முகமது சிராஜை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நில்றா நீ நின்னாதான்டா என்னால சூஸே பண்ண முடியும். அவுட் சைடு ஆஃப் ஸ்டெம்ப்ல அவுட்டா? அவுட்டு.
எஸ். அப்பாடா எனக்கு இப்போதான் நிம்மதியா இருக்கு. எல்லாரையும் விக்கெட் எடுத்துக்கினே வந்துட்டு இருக்கேன். எத்தனை விக்கெட் போச்சுன்னு வேற தெரியல. எத்தனை விக்கெட்ரா போச்சு? 5 விக்கெட் எடுத்துட்டேனா? பரவாயில்ல, ஆனாலும் ரன் ரேட் அதிகமா வச்சிருக்கானுங்களே. ஓகே, இந்த பாலும் ஒரு விக்கெட் விழுந்தா நல்லா இருக்கும்டா. சிராஜ் தடுத்துறான். சிராஜ் நீங்க தான் ஏதாவது பண்ணணும். சிராஜ் உள்ள எடுத்துட்டு போங்க. சிராஜ் சிராஜ் அவுட் ஆயிடுங்க. சிராஜ் முகமது சிராஜ் ப்ளீஸ். சிராஜ் போல்டு போடு. சக்க வெளியே போடா டேய். அப்பாடா. சிராஜ்னா சிராஜ் தாயா. வரானுங்க போறானுங்கன்ற மாதிரி இருக்கானுங்க. டேய் டேய் சேஞ்ச் பண்ணிட்டேனா சைட. இப்போ இது உள்ள எடுத்துட்டு வா. பால் எக்ஸ்ட்ரா ஸ்விங் இருக்கு. நீ அவுட் ஆயிட்டு வெளியே போயிடா தலைவா. அவுட்டா? டேய் பேட்ஸ்ல தான்டா பட்டுது. ஓகே, இவனுங்க என்னமோ குசும்பு வேலை பண்றானுங்க, அது மட்டும் நல்லா தெரிது. மாட்டட்டோண்டி மாட்டுவீங்கடி. குசும்பு வேலை பண்றீங்க நீங்க. ஓகே, லாஸ்ட் 2 பால் 6. ஷிட். ஓகே 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 சரி வா. ரவுண்ட விக்கெட் வந்து போடுகின்றேன். சட்டுன்னு போய் விக்கெட் எடுக்கிறேன். விக்கெட்டு 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 ப்ளீஸ் விக்கெட்டு. என்ன பேட்ல அலேக்கா வைக்கிறான். ஓகே வெளியே போப்பா. அது ஓவர். இது புவனேஸ்வர் குமார் கொடுத்துடலாம் இந்த ஓவர். அவள்தான். ஐயோ 8வது ஓவர் குத்துறேனா அவனுக்கு. சரிதான். தப்பு பண்ணுகிறேன் தெரியுமா நானு. இவனுக்கு இந்த ஓவர் கொடுக்க வேண்டியதே இல்லை, தெரியாதனமா குத்துறேன். ஓகே விக்கெட் ஆயிட்டு போயிடுறாடே ப்ளீஸ்ரா. ஃபீல்டர் இருக்காருப்பாங்க. ஃபீல்டர் எல்லாம் ஃபீல்ட் செட்டப் சும்மா தரமா வச்சிருக்கிறோம். இதுங்க கொஞ்சம் இப்படி போங்க. ஒரு மாதிரி இப்படி கிட்ட எடுத்துட்டு போய் இங்க ஓகே குத்துட்டு ஸ்லோயர் 1 போட்டா விக்கெட் ஆயிடுவானா? விக்கெட் ஆயிட்டா நல்லா இருக்கும். சைட்ல வச்சுனானே ரன். ஃபீல்டர் அப்பாடா இருக்கான். ஃபீல்டர் இருக்க வரைக்கும் நம்மளுக்கு ஏன் கவலை சொல்லுங்க. கொடுத்தாச்சு கொடுத்தாச்சு கொடுத்தாச்சு. ஆஃப் கட்ரு தலைவா. அவுட்டா பாரு. அவுட்டா பாரு. அவுட்டு. வெளியே போ. செம்மடா. அவ்வளோதான். 6வது விக்கெட்டா 7வது விக்கெட் காலி. கொஞ்சம் அந்த ஸ்லாட் லென்த்ல அவன் அடிக்கிற மாதிரியே. ஓகேடா அடிச்சுக்கடா. எனக்கு அது என்ன சொல்றது, அது வாயில வரல. ஏன் ஃபேஸரை வச்சே நான் இந்த மேட்ச் முடிக்க போறேன்னா எனக்கு எவ்வளோ இதுவாகுது. ஆனால் கைஸ் பாருங்க, ஓவருக்கு 10 ரன்னு ஆடுங்கிறானுங்க. இப்பெல்லாம் அண்ணா எங்கேருந்து இதுவாகுதோ. ஓகே உள்ள எடுத்துட்டு போயிட்டு சொருகிடலாம். விக்கெட் எடுத்துடலாம். கவர் அதேதான். சூப்பர். சட்டு புட்டுன்னு அவ்வளோதான். இப்போ இதை வந்து ரிவர்ஸ் விங் எடுத்துட்டு போகலாம். ஓகே சமபால். ஓகே குட் ஓவருங்க. 2 ஓவர் போட்டு வெறும் 12 ரன் தான் குத்துக்கலாம். ஓகே யுஸ்வேந்திர சாலுக்கே ஓவர் கொடுக்கலாம். பாவம் அக்ஷர் பட்டேல். தூக்கி போடுறேன்டா. முடிஞ்சா அடிச்சுக்கடா. டாப் ஸ்பின்ரா. முடிஞ்சா அடிச்சுக்கடா. இதே என்னடா பின்னாடி அடிப்பான்னு எதிர்பார்க்கல கைஸ். பின்னாடி அடிப்பான்னு எதிர்பார்க்கல. அடிச்சிட்டான்.
ஓகே, இந்த வாட்டி உள்ளே எடுத்துட்டு வந்துடலாம். ஃபீல்டரு ஓகே, ஃபீல்டர் இருக்காங்க. இந்த இடத்துல இப்படி வச்சுட்டு டாப் ஸ்பின். நீ அங்க அடிக்க மட்டும் நினைச்சனா காலி. ஃபீல்டர் ஏன்டா? ஐயோ, கடுப்பேத்துறானுங்களே. ஃபீல்ட் செட்டை மாத்தியே ஆகணும். இது கொஞ்சம் ஸ்பின்னுக்கு ஒர்க் ஆகல போல. ஓகே, ஓகே. இவனை லைட்டா அப்படி பின்னாடியே நீங்க இவ்வளோ பெரிய அகல பாதாளமே இருக்கேடா. பாத்துக்கலாம். அதேதான், அதே லைன் அண்ட் லென்த்லயே பால் போடலாம். முடிஞ்சா அடிச்சுக்கடா. ஃபீல்ட். ஓ, அங்கிருந்து ஃபீல்டர் எடுத்துட்டனா? இல்லையே, 2 ரன் ஓட்டானுங்க. கூகுளி. பின்னாடி ஃபீல்டு இருக்கான். எட்ஜ் வாங்கி போச்சு பின்னாடி. காலி ஆயிட்டு போயிடுறாடே தலைவா, ப்ளீஸ்ரா. 6. பவுலர்லாம் வந்து அடிக்கிற அளவுக்கு நம்ம பவுலிங் அசிங்கமா போச்சா? 50 ரன் பார்ட்னர்ஷிப். ஓகே, லாஸ்ட் ஓவரா இது? ஓ, முடிஞ்சிருக்கு. ஹர்திக் பாண்டியாக்கு இது அவள்தான், இதுதான் லாஸ்ட் ஓவர். அப்படின்னா சொல்ல 10 ரன் ரேட்டு ஆடுனுங்கிறானுங்க. எப்படா அவன் முடிவான்? ஓகே, கரெக்டா அக்யூரேட்டா. ஓகே, ஸ்லோயர் 1 போட்டாச்சு. ஸ்லோயர் 1 அழகா கேப் ஃபைண்ட் பண்ணிட்டான். அங்க ஃபீல்டர் இருக்கான்னு நினைக்கிறேன். 2வது ரன் வரானுங்க. பவுலர் கூடு. அவனுங்க அசால்ட்டா வந்துட்டானுங்க. டே, லேசியா இருக்கானுங்களா எல்லாருமே. எனக்கு தெரிஞ்சு ஒரு யாக்கர் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஸ்டெம்புக்கு வச்சாதான். அச்சாயா 6. எல்லாத்தையும் சொதப்புறேனேடா, ஏன்டா எனக்கு மட்டும் இப்படி ஆகுது? ஓகேடா, எனக்கு தெரிஞ்சது ஃபுல் டாஸா மாறிச்சான் அவனுக்கு. டே, எனக்கு வந்து கடுப்பேத்த கூடாதுடா. நியாயமா விளையாடணும். ஓகே, ஹர்திக் பாண்டியா, உன் மேல தான் எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸ்பெல். டே, ஐயோ, டே ப்ளீஸ்ரா. டே 50 வச்சுட்டானா? ஓ, இவன் இன்னும் அவுட் ஆகலையா அந்த மசூதுன்றவன்? உள்ள எடுத்துட்டு வா. ஹர்திக் பாண்டியா, அவன் கண்டிப்பா 4 அடிக்க தான் ட்ரை பண்ணுவான். சூப்பர். ஐயோ, டே யாரா அவன்? பால் எடுக்காம போயிட்டு ஸ்டெம்புக்கு பட்டாக்ஸ காமிச்சிட்டு நின்னுட்டு இருக்கான். ஓகே, ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடி வாங்க போறான். அது மட்டும் நல்லா தெரிஞ்சிச்சு. கை வலிக்கு ஓகே பட்டன் தெரியாம குத்துறேன். 6ஆ? ஏய், வாட்? சூப்பர் அடி. இப்போ இவனாச்சு ஓவர் ஓட்டிடலாம். வைட் யாக்கர், ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப். சட்டன் நவுந்துர போறானா? 6 மட்டும் வச்சிடாதரா. நினைச்சேன். ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர் நவுற கூட இல்லை அவன். ஓகே, நம்மளுக்கு டார்கெட் எவ்வளோ கொடுக்குறானுங்க? ஸோ டார்கெட் வந்து 119. ஓகே கைஸ், நம்ம இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நம்ம டார்கெட்டை வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கவங்களாம் மறக்காம ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு வந்துடுங்க. வாங்கன்ற மாதிரி. பாய் ஃப்ரம் மேக்ஸிமம் ஃபன். பாய்.